கங்குவா படத்தோட கதை 2 கால வரிசையில நடக்குது. 2024 வருஷம் குற்றவாளிகளை ரகசியமா போலீஸுக்கு கண்டுபிடிச்சு தர பவுண்டி ஹாண்டரா இருக்காரு பிரான்சிஸ் தியோடர், அதாவது கதையின் நாயகன் சூர்யா. அதே நேரத்துல இந்தியாவோட எல்லை பகுதியில மூளை வளர்ச்சி அதிகரிக்கும் ரகசிய பரிசோதனை செய்யும் ஒரு ஆராய்ச்சி கூடத்திலிருந்து தப்பிச்சு ஓடி வரான் ஒரு சின்ன பையன். அவனை பிடிக்க ஒரு கும்பல் துரத்துது. இதுக்கு நடுவுல ஒரு சந்தர்ப்பத்துல பிரான்சிஸும், அதாவது சூர்யாவும் அந்த சின்ன பையனும் சந்திக்கிறாங்க. அங்கிருந்து கதை 1070 வருஷத்துக்கு பின்னோக்கி போகுது. அங்க 5 தீவு இருக்கு. அதுல ஒண்ணுதான் பெருமாச்சிங்கிற தீவு. அதை காப்பாத்தும் பொறுப்புல இருக்காரு இளவரசனான கங்குவா, அதாவது சூர்யா. ஆனா இந்த தீவை குறி வச்சு சொந்தம் கொண்டாட நினைக்கிறாங்க ரோமானியர்கள். ஆனா இந்த படை மட்டும் பத்தாதுன்னு பணத்தை வச்சும் சில சூழ்ச்சிகள் செய்யறாங்க. அங்க செய்யற அந்த சூழ்ச்சியில பக்கத்து தீவுல இருக்க அரத்திக்குல அரசன் ருத்ரன், அதாவது பாபி தியோல், கங்குவாவோட பெருமாச்சி தீவுக்கு படையெடுத்து விருந்தருந்தவாரீரோ சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அரத்திக்கு கொண்டு வா. இந்த போர்ல ஜெயிச்சது யாரு, இந்த 2 காலகட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் போன்ற கேள்விகளுக்கு விடை கொடுக்கறது தான் கங்குவா படத்தோட மீதி. கங்குவா பிரான்சிஸ்னு டபுள் ரோல்ல வராரு சூர்யா. போர் வீரனா ஆக்ரோஷம் பொங்க சண்டை போடுறதும் எதுக்கும் அஞ்சாம எதிர்த்து நிற்பதும் தன்னோட உடல் மொழியால மிரட்டி இருக்காரு சூர்யா. அதே நேரம் பிரான்சிஸ் கதாபாத்திரத்துல காமெடிக்காக அவர் பேசுற வாய்ஸ் மாடுலேஷன் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி செயற்கத்தனமா தாங்க அமைஞ்சிருக்கு. இன்னொரு பவுண்டி ஹண்டரா வராங்க திஷா பதானி. குறிப்பிட்டு சொல்லும்படியா எந்த காட்சியும் அமையாததுதான் வருத்தம். சூர்யா மாதிரியே டபுள் ரோல்ல வராரு சேயோன், அதாவது அந்த சின்ன பையன். அவருக்குன்னு என்ன கொடுத்தாங்களோ அந்த வேலையை அவர் சரியாவே செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி கருணாசு 1-2 இடத்துல வந்தாலும் அவருக்கான பங்க சிறப்பா செஞ்சிருக்காருன்னே சொல்லணும். இன்னும் இவங்களோட சேர்ந்து நட்டி, வசுந்தரா, போஸ் வெங்கட், யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி, KS ரவிக்குமார், கோவை சர்லா, கலைராணின்னு மேலும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துல வர கற்பனை தீவுகள், காடு, மலை, அருவின்னு ஒரு ரம்யமான பழங்கால தனி உலகத்தை சிறப்பா கண்முன்ன கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு ஒளிப்பதிவாளர் வெற்றி பழனிசாமி. ஒவ்வொரு தீவுக்கும் தனித்தனி ஒளி உணர்வு கொடுத்திருப்பது சிறப்பான விஷயங்க. அதே மாதிரி சண்டை காட்சிகள்ல அட்டகாசமா செஞ்சிருக்காரு சுப்ரீம் சுந்தர். அப்படி மிரட்டுதுங்க ஃபைட்ஸ் எல்லாம். கலை இயக்குனர் அமரர் மில்லனும் தன் பங்குக்கு மண்டை ஓடு, தோரணம், யானை தந்தத்தூண், சட்டப்பாறை, ஆராய்ச்சி கூடன்னு இத்தனை செட்டப்பையும் ரொம்பவே பலமா பண்ணி அழகா உழைச்சிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆதி நெருப்பேன்னு வர பாட்டு பழைய அம்மன் பாடல்களை ஞாபகப்படுத்துது. தலைவினை பாட்டும் ஓகே ரகம்தான். ஆதி நெருப்பே, ஆராத நெருப்பே, மாய நெருப்பே, மலை நெருப்பே, பாயும் நெருப்பே, பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே, காட்டு நெருப்பே. ஒரு சயின்ஸ் பிக்ஷன் மாதிரி மூளை வளர்ச்சி அதிகரிப்பு, ஆராய்ச்சின்னு அதுக்கான கூடாரம் எல்லாம் காட்டி பில்டப்போட ஆரம்பிச்ச படம். ஆனா ஆரம்பிச்ச வேகத்துல நகைச்சுவைங்கிற பேர்ல நாயகனும் நாயகனையும் அடிக்கும் அந்த கூத்துக்களை பார்த்தா ஐயோன்னு பதற வச்சிருச்சு. அப்படியே அதுல இருந்து பழங்காலத்துக்கு கதை நகர்ந்த அப்புறம் தான் கொஞ்சம் ஆறுதலாச்சுங்க. அங்க டெக்னிக்கலா ஒவ்வொரு ஃப்ரேமிலும் இயக்குனர் சிறுத்தை சிவாவோட உழைப்பு தெரிஞ்சாலும் திரைக்கதை எழுத்து எளிமையா யூகிக்க கூடியதா அமைஞ்சதால சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னே சொல்லணும். அந்த சின்ன பையனுக்கும் சூர்யாவுக்கும் இடையே இருக்க உறவை வச்சு கட்டப்பட்ட உணர்ச்சிவய காட்சிகள் பலவீனமா இருக்கிறதாலையும், ஒரு பக்கம் ரத்தம், மண்ட ஓடுகள், மறுபக்கம் கத்தி, வில், அம்புன்னு காட்டி இருக்கிறதாலையும் எதுவும் மனசுல ஒட்டாம விலகி போகுதுன்னே சொல்லலாம். அதுவும் சத்தியத்தை காப்பாத்த போராடும் நாயகன்னு நகர்ந்த கதை அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு சாதாரண பழிக்கு பழி வாங்கும் கதையா மாறி போயிடுச்சு. என்னதான் 2 கால வரிசையில இந்த படம் நகர்ந்தாலும் கடைசி வர கங்குவாவோட நெருப்ப ஊதி அணைக்காம 2ஆம் பாகத்துக்கு லீட் கொடுத்தது வலிந்து திணிக்கப்பட்ட ஒன்னாவே இருக்கு. மொத்தத்துல கங்குவா திரையாக்கத்துல சூப்பர்னு சொல்லப்பட்டாலும் திரைக்கதைன்னு வரும்போது கங்குவா